وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار நம் அனைவரையும் சத்திய கொள்கையை நிலைத்திருக்க செய்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்து முறித்தாகட்டும். நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரது சத்திய கொள்கையை அதன் தூய வடிவில் எடுத்து நடந்து வெற்றி பெற்ற உத்தம சஹாபாக்கள், சஹாபி பெண்கள், தாபீன்கள், மறுமை நாள் வரைக்கும் யாரெல்லாம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டிக் கொடுத்த பிரகாரம் தன் உலக வாழ்க்கையை அமைத்து மரணத்தை சந்திக்கின்றார்களோ அவர்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் மகஃபிரத்தும் உரித்தாகட்டும். பேரன்புக்கும் மதிப்புக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, வல்ல இறைவன் மனித சமுதாயத்தை படைத்ததுக்கு பின்னால் அந்த மனித சமூகத்தை சீர்திருத்தம் செய்வதற்காக வேண்டி பல சீர்திருத்தவாதிகளையும் அந்த சீர்திருத்தவாதிகளுக்கு உதவி ஒத்தாசையாக பல வேதங்களையும் இறைவன் கொடுக்கிறான். அதை நாம் அனைவரும் அறிவோம். அதே அடிப்படையில் தான் இந்த சமுதாயத்துடைய சீர்திருத்தத்துக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்துக்கு இறைவன் அறிமுகப்படுத்தி அந்த அறிமுகத்துக்கு ஒரு அடையாளமாக அல் குர்ஆனையும் கொடுத்து சமூக சீர்திருத்தத்தை செவ்வனே செய்து முடிக்கின்றார்கள். அந்த சமூக சீர்திருத்தம் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய அன்றாட வாழ்வோடு, அவனுடைய குடும்ப வாழ்வோடு, அவனுடைய வியாபாரத்தோடு, அவனுடைய கொடுக்கல் வாங்கலோடு, அவனுடைய நம்பிக்கை உத்தரவாதத்தோடு அது கலந்திருக்க வேண்டும். அதன்படி அவன் வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ்வின் கட்டளையும் குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வும் நமக்கு வழிகாட்டுகின்றது. அந்த அடிப்படையில் வல்ல இறைவன் அவனது அருள்மறை குர்ஆனில் கூறுகிறான், அன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத் இலா அஹ்லிஹா. உங்களுடைய இறைவன் உங்களுக்கு ஏவுகிறான், அமானிதம் நம்பிக்கை சொத்தை அதை நீங்கள் உரியவர்களுக்கு சரியான முறையில் நிறைவேற்றி விடுங்கள் என்று சூரத்துன் நிசா 58வது வசனத்திலே சொல்கிறான். இந்த இடத்தில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டும், அமானிதத்தை நிறைவேற்ற வேண்டும். அது உலகத்தோடு மாத்திரம் சம்பந்தப்பட்ட ஒரு விடயம் அல்லாமல் இது அல்லாஹ்வுடைய ஒரு ஏவல், அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை. அமானிதமாக நீங்கள் ஒரு பொருளை ஒப்படைத்தால் அல்லது அமானிதத்துக்காக வேண்டி நீங்கள் ஒரு பொருளை வாங்கினால், அமானிதம் என்ற அடிப்படையில் ஒரு வாக்குறுதியை நீங்கள் கொடுத்தால் அல்லது வாக்குறுதியை எடுத்தால் அதை சரியாக உரிய நேரத்தில் உரியவருக்கு அது ஒப்படைக்க வேண்டும், நிறைவேற்ற வேண்டும் என்பதை அல் குர்ஆன் சொல்லுகிறது. இதை சிலாகித்து அல் குர்ஆன் இன்னும் ஒரு இடத்திலே சொல்கிறது, வல்லதீனஹும் லி அமானாத்திஹிம் வ அஹ்திஹிம் ராஊன். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் சொன்னார், தன்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட அமானித பொருட்களை அவர்கள் அமானித பொருட்களையும் அந்த வாக்குறுதிகளையும் அவர்கள் சரியாக நிறைவேற்றுவார்கள் என்று சூரா அல் முஃமினூன் 8வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான். இன்னும் இடத்திலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா தஹூனுல்லாஹ வர் ரசூல், அல்லாஹ்வுக்கும் மாறு செய்யாதீர்கள்,
அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்யாதீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய ஏவல், அல்லாஹ்வுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் மாறு செய்யக்கூடாது. இரண்டாவது, அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரத்துக்கு நீங்கள் மாறு செய்யக்கூடாது. பகரமாக நீங்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்வீர்களாக இருந்தால் வத்தஹூனு, நீங்கள் அமானாத்திக்கும், உங்களிடத்திலே ஒப்படைக்கப்பட்ட இந்த அமானிதம் இருக்கிறதே அதுக்கு நீங்கள் மோசடி மாறு செய்ய ஆரம்பித்து விடுவீர்கள். எப்படி தெரியுமா? வஅன்தும் தஅலமூன், நீங்கள் தெரிந்து கொண்டே அதுக்கு மாறு செய்வீர்கள். இது அமானிதம், இதை நான் உரியவருக்கு கொடுக்க வேண்டும், உரிய நேரத்தில் ஒப்படைக்க வேண்டும். நம்பிக்கையின் பேரில் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார், அல்லது நம்பிக்கையின் பேரில் நான் அவரிடத்தில் எடுத்திருக்கிறேன். இதை நான் குறிப்பிட்ட நேரத்தில் உரிய முறைப்படி ஒப்பந்தத்தின்படி இதை நான் நிறைவேற்ற வேண்டும். அப்படி நீங்கள் நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் நீங்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்பவர்கள் என்று அல் குர்ஆன் பேசுகிறது. இந்த அமானிதம் என்கிறது, இந்த நம்பிக்கை என்பது, இது சாதாரண உலகத்தோடு முடிந்து விடுகிற ஒரு சாதாரண விடயம் கிடையாது. இது அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்கிற ஒரு விடயம் என்பதாக அல் குர்ஆன் இங்கே பேசுகிறது. ஆக சகோதரர்களே, இந்த அமானிதத்தை பொறுத்த மட்டிலும் நிறைய பேர் அமானிதம் அமானிதம், நம்பிக்கை சத்து, நம்பிக்கை நம்பிக்கை என்று பேசுவார்கள். ஆனால் இந்த அமானிதத்துக்கு இன்றைக்கு எத்தனை பேர் சரியாக இதை நிறைவேற்றுகிறோம் என்று பார்த்தால் 100% கூட அதை நிறைவேற்றுபவர்களை காண்பது ரொம்ப அரிது. ஆனால் இந்த அமானிதத்துக்கு மாறு செய்பவர்களை அதிகமாக காணலாம். நம்பிக்கையின் பேரில் ஒரு கல்லை கொடுத்திருப்பீங்க, நம்பிக்கையின் பேரில் ஒரு கல்லை வாங்கியிருப்பார், நம்பிக்கையின் பேரில் ஒரு கல்லுக்கு விலை பேசியிருப்பீங்க. ஆனால் அதுக்கு மாறு செய்கிற எத்தனை பேர் இருக்கிறாங்க? இன்னைக்கு எத்தனை பேர் கற்களை இழந்து கொண்டிருக்கிறார்கள்? எத்தனை பேர் அடுத்தவருடைய காசு, அடுத்தவருடைய கல், அடுத்தவருடைய பொருள், மோசடி, அமானிதம் இன்றைக்கு நிறைய பேசுவார்கள். யாரோடு வேண்டாலும் வியாபாரம் செய்யலாம், ஆனால் எங்கட முஸ்லிம்களோடு மட்டும் வியாபாரம் செய்ய முடியாது. காரணம் அமானித மோசடி, நம்பிக்கை துரோகம் என்ற வார்த்தைகள் சர்வ சாதாரணமாக சரளமாக நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆக சகோதரிகளே, இந்த அமானித மோசடியை பற்றி இஸ்லாம் எவ்வளவு தூரம் கண்டிக்கிறது என்பதை இங்கே நாம் பார்க்கலாம். ஒரு செய்தி, இன்ன ஷஹாதத துகஃபிரு குல்ல தன்பின் இல்லல் அமானா. ஒரு மனிதர் வீர மரணம் அடைகிறார், யுத்த களத்தில் கலந்து கொண்டு எதிரிகளால் வெட்டப்பட்டு அவர் ஷஹீதாகிறார். இந்த ஷஹீத் என்கிற அந்த சிறப்பம்சம் இருக்கிறது இல்லையா, இது அவருடைய எல்லா பாவங்களையும் மன்னித்துவிடும். அவனுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்துவிடும். இல்லல் அமானா, நம்பிக்கை சொத்தை தவிர. இவர் தொழுகிறார், நோன்பு பிடிக்கிறார், இதர வணக்க வழிபாடுகள் எல்லாம் செய்கிறார். அதே நேரத்தில் யுத்த களத்தில் கலந்து கொண்டு வீர மரணம் வேற அடைகிறார். ஆனால் அவரால் சுவர்க்கம் செல்ல முடியாது. காரணம், அமானித மோசடி செய்திருக்கிறார். அதை பற்றி பேசும்போது அந்த செய்தியில தொடராக பார்க்கிறோம். யுக்தாபிர் ரஜுலி யௌமல் கியாமா, நாளை மறுமை நாளையில் ஒரு மனிதனை கொண்டு வந்து நிறுத்தப்படும். வைன் கான குத்தில ஃபீ சபீலில்லாஹ், அந்த மனிதர் சாதாரண ஒரு மனிதர் கிடையாது, அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்பட்ட ஒரு மனிதர் கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறார். ஃபயுகால், அவருக்கு சொல்லப்படும், அத்து அமானத்தக், மனிதா நீ உலகத்தில் இருக்கும் போது ஒரு அமானிதத்துக்கு நீ மாறு செய்துட்டு வந்திருக்கிறாய், அமானித துஷ்பிரயோகம் செய்துட்டு வந்திருக்கிறாய். அந்த அமானிதத்தை நிறைவேற்றி விட்டு வாழ்ந்து மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையில் அவனிடத்திலே சொல்லப்படும். அந்த நேரத்தில் அந்த மனிதர் சொல்வார், ஃபயகூல் வஅன்னா வஅத்திஹா வகத் ذهبت الدنيا, இந்த அமானிதத்தை எவ்வாறு நிறைவேற்றுவது, உரியவரிடத்தில் அந்த அமானிதத்தை எவ்வாறு கொண்டு போய் சேர்ப்பது? காரணம், நான் தான் உலகத்தை விட்டு பிரிந்து மறு உலகத்துக்கு வந்திருக்கிறேன், உலகத்துக்கு நான் விடை கொடுத்து வந்து விட்டேன்.
எப்பொழுது நான் எவ்வாறு அதை நிறைவேற்றுவது என்று சொல்லி அந்த மனிதர் திருப்பி கேள்வி கேட்பார். அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் அல்லாஹ் அந்த மனிதரை நரகத்தின் ஆழத்திலே காட்டுவான். நீ இந்த வருடத்தில், இந்த மாதத்தில், இந்த நாளில், இந்த தேதியில், இந்த நேரத்தில் இந்த நபருக்கு இப்படியான ஒரு துரோகத்தை செய்துவிட்டு வந்திருக்கிறாய். உன்னுடைய அமானிதம் இதோ நரகத்தின் அடித்தளத்திலே பார். அங்கே பார்த்தால் நரகம் எரிமலை விடவும் கொடூரமான முறையில் அங்கே எரிந்து நெருப்பு தணல்கள் அப்படியே பொங்கிக் கொண்டிருக்கும், நீர் பொங்குவதை போன்று. அதிலே அந்த அமானிதத்தை போட்டு அல்லாஹ் தீயாக்கி நெருப்பாக்கி வச்சிருப்பான். அது அப்படியே வெந்து சிவப்பு நிறத்தில் இருக்கும். இப்பொழுது அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? அந்த நெருப்பிலே இருந்து அது சிவப்பு நிறத்திலே கொதித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த அமானிதத்தை எடுத்து இவனுடைய ஒரு பக்க தோளிலே தூக்கி வைக்கப்பட்டு விடும். சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே, வீட்டில் அடுப்பெருகும் போது சாதாரணமாக ஒரு தீக்குச்சி கையிலே பட்டு விட்டதுன்னு வச்சுக்கொள்ளுங்கள். அயன் பண்ணும் பொழுது அந்த அயன் புக் சாதாரணமாக கையிலே பட்டு விட்டது சொல்லுங்கள், எவ்வளவு வேதனைப்படுகிறோம், எவ்வளவு கஷ்டப்படுகிறோம், எத்தனை நாட்கள் அதனால் அவசரப்படுகிறோம். ஆனால் நெருப்பு கங்குகளால் பொசுக்கப்பட்ட அந்த அமானித பொருளை தூக்கி இவருடைய தோளிலே வைக்கப்படும். فَتَنْزِلُ عَلَى عَاتِقِهِ فَيَحْوِهِ عَلَى أَثَرِهَا أَبَدَ الْآبِدِينَ. அதனால் இவனுடைய ஒரு பக்கம் அப்படியே வடிந்து அப்படியே தொங்கிக் கொண்டிருக்கும். மீண்டும் திருப்பி கொடுக்கப்படும். மீண்டும் அப்படியே அந்த நெருப்பினால் அந்த பக்கம் அப்படியே பத்தி எரிந்து பொசுங்கி அப்படியே வடிந்து கொண்டிருக்கும். கியாமத்து நாள் வரைக்கும் அவருக்கு இந்த தண்டனை வழங்கப்படும். சுப்ஹானல்லாஹ். சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே, அமானித மோசடி செய்துவிட்டு இந்த உலகத்திலே லட்சாதிபதி ஆகலாம், இந்த உலகத்திலே கோடீஸ்வரர் ஆகலாம், பல கட்டிடங்களை கட்டலாம், பெருமதி வாய்ந்த வாகனங்களை எடுத்து ஓடிக்கொண்டு ஆரோக்கியமான சுகபோக வாழ்க்கையை வாழலாம். ஆனால் சகோதரர்களை ஒன்றை மாத்திரம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய கோடி, உங்களுடைய லட்சம், நீங்கள் கட்டி எழுப்பிய பல கட்டிடங்கள், விலை மதிக்க முடியாத உங்களுடைய அந்த வாகனங்கள் எல்லாம் நாளை மறுமை நாளையில் ஒரு துரும்பளவு கூட உங்களுக்கு பயனளிக்காது, ஒரு துரும்பளவும் பயனளிக்காது. பெருநாள் வந்து விட்டால் நாங்கள்லாம் ஆடை வாங்குவோம், ஷர்ட் வாங்குவோம். எந்த நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஷர்ட்டு, புதிய டிசைன் என்ன, விலையை பற்றியெல்லாம் பார்க்க மாட்டோம். ஒரு ஷர்ட்டுடைய விலை 25,000 ரூபாய், 30,000 ரூபாய்னாலும் வாங்கி போட்டுக் கொள்வோம். ஆனால் மவுத்தாயிட்டான்னு சொன்னா அவனுக்கு அணிவிக்கிற புடவை எங்க தெரியுமா? அந்த புடவை சைனால இருந்து வராது, பேங்காக்ல இருந்து வராது, ஹாங்காங்ல இருந்து வராது, பக்கத்து சீத்த கடையில இருந்து பப்ளின் புடவையால சுத்தி கொண்டு போட்டுருவான். அமானித மோசடி செஞ்சா என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க சகோதரர்களே. விளையாட்டா நினைத்துக் கொள்ளாதீர்கள். சிலருக்கு ஏமாத்துவது, இந்த அமானித மோசடி செய்வது பொழுதுபோக்காக இருந்து கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, இன்னும் ஒரு செய்தியை பாருங்கள். ஒரு நீண்ட ஹதீஸ்ல ஒரு இடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்துல் அமானத இலா மன் தமனக், உன்னை யார் நம்பி உன்னிடத்தில் ஒரு அமானிதத்தை ஒப்படைத்தார்களோ அதை நிறைவேற்றி விடு. சுனன் அஹ்மதுல வரக்கூடிய ஒரு செய்தி, ஒருவரிடத்தில் ஒரு கல்லை கொடுக்கிறீர்கள் நம்பிக்கையின் பேர், ஒருவரிடத்தில் பணத்தை கொடுக்கிறீர்கள் நம்பிக்கையின் பேர். அந்த நம்பிக்கைக்கு இவர் மோசடி செய்வாராக இருந்தால் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இவர் மாறு செய்தவர், துரோகம் செய்தவர் என்பதை இஸ்லாம் நமக்கு கண்டிக்கிறது. சகோதரர்களே, அடுத்ததாக பாருங்கள் இன்னும் ஒரு செய்தி. நாளை மறுமை நாளையில் அமானித மோசடி செய்தவருடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பதை பற்றி பேசும்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்கிறார்கள். என்ன தெரியுமா? கியாமத்துடைய நாள் வருகிறது. கியாமத்துடைய நாள் வந்துவிட்டால் யஜ்மஉல்லாஹு தபாரக வ தஆலா அன்னாஸ், மக்கள் எல்லாரையும் மஹ்ஷரிலே ஒன்று சேர்ப்பான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் யார் உலகம் அழியப்படும்போது கடைசியாக மலிகிறானோ அவன் வரைக்கும் உள்ள கோடான கோடி மனித சஞ்சாரத்தை அப்படியே மஹ்ஷர்ல கொண்டு வந்து நிறுத்தி விடுவான். நிறுத்தி விட்டதுக்கு பின்னால் நடக்கக்கூடிய சம்பவம் என்னன்னு பாருங்கள். ஃபயகூமுல் முஃமினூன், இந்த மூமின்கள் இருக்கிறாங்க இல்லையா, நல்லவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் எழும்பிடுவாங்க, கிளம்பிடுவாங்க. ஹத்தா துஸ்லஃப லஹுமுல் ஜன்னா, அவர்களுக்கு எப்பொழுது சுவர்க்கம் திறக்கப்படும் என்று ஆவலாக பார்த்து கொண்டிருப்பார்கள். எப்போ ஆஃபீஸ் திறப்பாங்க, எப்போ பேர்மர் வருவாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி அங்கேயும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. எப்போ சுவர்க்கம் திறக்கப்படும், உள்ளுக்கு போயிடுவோம், மஹ்ஷர்லாம் நிற்க இயலாது, அங்கெல்லாம் நிற்க டைம் கிடையாது, இப்போ உடனடியாக சுவர்க்கத்துக்குள்ளே நுழைந்து விட வேண்டும் ஆவலோடு நிற்பார்கள். அந்த நேரத்தில் ஆதம், முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள். அந்த நேரத்தில் எல்லா மக்களும் திரண்டு ஓடோடி வருவார்கள். வந்து சொல்வார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல சொல்வார்கள், யா அபானா, எங்களுடைய முதல் தந்தையே, சுவர்க்கத்தை திறந்து விடுங்கள். இஸ்தஃப்திஹ் லனல் ஜன்னா, அல்லாஹ்விடத்திலே சுவர்க்கத்தை திறக்கச் சொல்லி கேளுங்கள் என்று சொன்ன நேரத்தில் அவர்கள் சொல்வார்கள், என்னப்பா நீங்க என்ன கிட்ட வந்து கேட்கிறீங்க, நான் ஏற்கனவே ஒரு தவறை செய்துட்டு தான் இதே சொர்க்கத்திலிருந்து நான் வெளியேற்றப்பட்டேன், எனக்கு கேட்கிற ரைட் இல்லை, அதனால எனக்கு பின்னால வரக்கூடிய ஒரு நபி இருக்கிறார், அவரிடத்திலே போங்கள் என்று சொல்லப்படும். அவர் போவார். பின்னாலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருப்பார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தில் இந்த மக்கள் எல்லோரும் ஓடுவார்கள். நானும் ஓட போறேன், நீங்களும் ஓட போறீங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தில் கேட்போம், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடைய நேசரே, கலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நேசரே, சொர்க்கத்தை திறவுங்கள், திறக்கிறதுக்கு அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள் என்று சொல்வார்கள். அவர்களும் என்னால் முடியாது என்று சொல்லி விடுவார்கள். அதற்கு பின்னால் வரக்கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு போவார்கள், அவரிடத்திலே கேட்பார்கள், அவரும் பின்வாங்கி விடுவார்கள். பின்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்திலே போவார்கள், அவரும் பின்வாங்கி விடுவார். அதுக்கு பின்னால் தான் கடைசியாக நமது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே மஹ்ஷரிலே காட்சியளிப்பார்கள். அப்பொழுது மக்கள் எல்லாரும் ஓடுவார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, சுவர்க்கத்தை திறப்பதற்கு அல்லாஹ்விடத்திலே அனுமதி கேளுங்கள். அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவார்கள். ஃபயகூமு ஃபயதன் லஹு, அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்பார்கள், அவர்களுக்கு அனுமதி வழங்கப்படும். அந்த நேரத்தில் அங்கே சிராத்துல் முஸ்தகீம் பாலம் திறக்கப்படும். எது? சுவர்க்கம் திறக்கப்பட மாட்டாது. எது திறக்கப்படுகிறது? சிராத்துல் முஸ்தகீம் பாலம் திறக்கப்படுகிறது. இப்ப பாலத்தில் கடந்து போகணும். அது லேண்ட் ரூட், அது லேண்ட் ரூட், நடந்து தான் போகணும். அங்க வச்சு தான் அல்லாஹ் பிடிக்கிறான் ஒரு புடி. சகோதரர்களே, இந்த அமானிதத்தை பற்றி நான் பின்னாலும் சில தகவல்களை குறிப்பிடுகிறேன். ஏன் குறிப்பிடுகிறேன் தெரியுமா? இந்த இடத்துல நீங்க மாட்டிக்கொள்ள கூடாது. உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு செக் பாயிண்ட் இருக்கிறது. இந்த செக் பாயிண்ட்ல எந்த டாக்குமெண்ட்ஸும் செல்லுபடி ஆகாது, எந்த பணமும் செல்லுபடி ஆகாது, எத்தனை கோடியை கொடுத்தாலும் உங்களால் தப்பித்துக் கொள்ள முடியாது. அதுல இருந்து தப்பிச்சு கொள்றதுக்கான ரூட்டை தான் இப்ப நாங்க சொல்றோம். அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அனுமதி வழங்கப்படும். அங்கே எல்லோரும் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடப்பதற்கு தயாராகுவார்கள். அந்த நேரத்தில் தான் வதுர்சலுல் அமானத்து வர்ரஹீம், அங்கே சிராத்துடைய நடுவிலே ரெண்டு பக்கத்துக்கு ரெண்டு செக்யூரிட்டி நிற்பாரு. யார் அந்த செக்யூரிட்டி? முதலாவது அமானிதம் சிராத்துல வந்து நிற்கும். இரண்டாவது குடும்ப உறவு. யார் அமானித மோசடி செய்தார்களோ அங்க அந்த சிராத்துடைய ரெண்டு பக்கத்திலையும் நிற்பார்கள். அங்க கடந்து போக முடியாது. ஒரு பக்கத்தில் அமானித மோசடி செஞ்சீங்களா, அமானிதம் பிடிச்சு கொள்ளும். பாப்பா எங்க போறீங்க? சொர்க்கத்துக்கு. முடியாது, நீங்க எனக்கு துரோகம் செஞ்சுட்டு போயிட்டு இருக்கிறீங்க, நில்லுங்க. அங்கால குடும்ப உறவை துண்டிச்சுட்டு போயிருப்பாரு, எங்க போறீங்க? சொர்க்கத்துக்கு. முடியாது, நீங்கள் குடும்ப உறவை துண்டிச்சுட்டு வாழ்ந்திருக்கிறீங்க. உலகத்துல சொந்த பந்தங்களை பகைச்சிட்டு வாழ்ந்திருக்கிறீங்க, உங்களுக்கு முடியாது. அந்த நேரத்தில் பதகூமானி ஜன்பத்தை சிராத்தி யமீனம் விஷிமாலா, இந்த அமானிதமும் இந்த குடும்ப உறவும் அந்த சிராத்துடைய வலதிலும் இடதிலும் நின்று கொள்ளும்.
மற்றவர்கள் கடந்து போவார்கள், பிடிச்சி வச்சுக்கொள்வாங்க 2 பேரை, மற்றவங்கெல்லாம் போவாங்க. எப்படி போவாங்க தெரியுமா? ஃபயமுர்ரு அவ்வலுக்கும் கல்பர்க், அதுல முதலாவது ஒரு கூட்டம் போவார்கள். எப்படி போவார்கள் தெரியுமா? மின்னல் வேகத்தில் கடந்துருவார்கள். அப்பொழுது கேட்கின்றார்கள், குல்து பி அபி அன்த வ உம்மி ஐயு ஷைஇன் கமர்ரிர் பர்க், அல்லாஹ்வுடைய தூதரே மின்னல் வேகத்தில் கடக்கிறண்டா என்னன்னு கேட்கின்றார்கள். சொல்கின்றார்கள், நீங்கள் மின்னல் வேகத்தில் நீங்க பார்க்கவில்லையா? மின்னல் எப்படி வெட்டுகிறது, அது எப்படி உங்களுடைய கண்ணுக்கு முன்னால காட்சி அளிச்சுக்கிட்டு போகிறது நீங்க பார்க்கவில்லையா? அதுக்கு எவ்வளவு நேரம் போகிறது, எவ்வளவு நேரம் போகிறது? அது மணித்தியால கணக்கில், நிமிட கணக்கில் கிடையாது, செகண்ட்ல வந்துட்டு போயிடும். இந்த வேகத்தில் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தில் சில பேர்கள் கடப்பார்கள். அதே நேரத்தில் இன்னும் கொஞ்சம் பேர் சும்ம கமர்ர் ரீஹ், காற்று வேகத்தில் சில பேர் கடந்து செல்வார்கள். அதுக்கு பின்னால் பறவைகள் பறந்து போற வேகத்தில் சில பேர் செல்வார்கள். இன்னும் கொஞ்சம் பேர் வேகமாக ஓடக்கூடிய ஒரு மனிதனுடைய வேகத்தில் ஓடுவார்கள். தஜ்ரி பிஹிம் அமாலுஹும், அவருடைய வணக்க வழிபாடு அளவுகளுக்கு ஏற்ப ஒவ்வொருத்தரும் சிராத்திலே கடந்து போய் கொண்டிருப்பார்கள். வநபியுக்கும் காயிமுன் அலஸ் சிராத், அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிராத்திலே நின்று கொண்டிருப்பார்கள். அவருடைய உம்மத்தினர் கடந்து போவதை அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்து கொண்டிருப்பார்கள். அங்கே ஒரு மனிதர் பிடிபட்டு விட்டார். யார்கிட்ட? அமானித மோசடியில் ஒருத்தர் பிடிபட்டு விட்டார், அல்லது குடும்ப உறவை துண்டித்ததால் ஒருத்தர் பிடிபட்டு விட்டார். அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் சொல்வார்கள், ரப்பி சல்லிம் சல்லிம், யா அல்லாஹ் அந்த மனிதரை காப்பாத்து, அந்த மனிதரை காப்பாத்துன்னு சொல்வார்கள். ஆனால் அவரால் தப்பிச்சுக்க முடியாது. காரணம், அவர் அமானித மோசடி செய்திருக்கிறார், குடும்ப உறவை துண்டிச்சிருக்கிறார். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பரிந்துரை கூட அமானித மோசடி செய்தவனுக்கு எடுபட மாட்டாது என்று சொன்னால், இது நம்பிக்கை துரோகம் செய்வது எவ்வளவு பெரிய கொடூரமான ஒரு அநீதி, அநியாயம், அக்கிரம துரோகம் என்கிறதை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நேரத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே முறையிடுவார்கள், யா அல்லாஹ் அந்த மக்களை காப்பாத்து காப்பாத்து. ஆனால் அவர் காப்பாற்றப்பட மாட்டார். சகோதரர்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி, அவர்கள் சொல்லுகின்றார்கள், வல்லதி நஃப்சு அபீ ஹுரைரா பியதிஹி, இந்த அபூ ஹுரைராவுடைய உயிர் யார் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, இன்ன கஅர ஜஹன்னம லஸபீன ஹரீஃபா, நரகத்துடைய ஆழம் இருக்கிறது. இந்த ஆழம், பூமி மட்டத்திலிருந்து கீழுக்கு ஆழம், இந்த ஆழம் 70 வருட பிரயாண தூரம் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டு போய் நாம் பார்க்கிறோம். சகோதரர்களே, அமானித மோசடி செய்தவருடைய நிலைமை எவ்வாறு இருக்கும் என்பதை இந்த நபிமொழி நமக்கு தெளிவாக சொல்லி காண்பிக்கிறது. முதலாவது சொன்ன செய்தி, அமானித செய்தவர்களுக்கு முதலாவது சொன்னது என்னது? நரகத்திலிருந்து அந்த அமானிதத்தை போட்டு பொசுக்கப்பட்டு அது நெருப்பு கங்காக்கப்பட்டு அவருடைய தோளிலே சுமத்தப்படும். கியாமத்து நாள் வரைக்கும் அந்த தண்டனை அவர் அனுபவிப்பார். இரண்டாவது, சிராத்திலே அவர் பிடிபட்டு விடுவார். பிடிபட்டதுக்கு பின்னால் சிராத்தை கடந்து செல்லவும் முடியாது. பின்னால திரும்பி வந்த தூரத்தை திரும்பி போகலுமான்னு பார்த்தால் அதுவும் முடியாது. அங்கே எட்டி பார்ப்பார், நரகம் அப்படியே நெருப்பு கங்குகளினால் கொதித்து கொந்தளித்து கொப்பளித்து கொண்டிருக்கும். சகோதரர்களை சிந்திச்சு பாருங்கள். முதலாவது சொன்னவர் யார்? ஒரு ஷஹீத் அமானித மோசடி செய்துட்டு வந்திருந்தால் நிலைமை என்னவாக இருக்கும்? சிந்திச்சு பாருங்கள். நானும் நீங்களும் வீர மரணம் எத்தியவர்கள் அல்ல. சகோதரர்களே, நான் மீண்டும் உங்களிடத்தில் பணிவாக வேண்டிக் கொள்கிறேன், இந்த உலகத்தில் அமானித மோசடி செய்துட்டு லட்சாதிபதி ஆகலாம், கோடீஸ்வரர் ஆகலாம். இன்றைக்கு நாங்கள் இதை சாதாரணமாக பார்க்கிறோம். கடனை எடுத்துட்டு ஏமாத்துறது, கடனை எடுத்துட்டு ஏமாத்துறது, லாபம் தருகிறேன் என்று சொல்லி, ப்ராஃபிட் தருகிறேன் என்று சொல்லி எடுத்துட்டு பணத்தை எடுத்துட்டு ஏமாத்துறது, கைமாத்துக்கு பணத்தை எடுத்துட்டு ஏமாத்துறது, வெளிநாட்டுக்கு அனுப்புறோம் என்று சொல்லி காசை வாங்கிட்டு ஏமாத்திட்டு இவர் தலைவரமாக இன்னொரு நாட்டில் இவர் இருப்பார். இவங்கெல்லாம் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க என்ன தெரியுமா? நாங்கெல்லாம் சாதிச்சிட்டோம், நாங்கெல்லாம் சாதிச்சிட்டோம்.
பறி கொடுத்தவர், பணத்தை இழந்தவர், சொத்தை இழந்தவர், கல்லை பல கோடி ரூபாய்கள் பெருமதி வாய்ந்த கல்லை இழந்தவர்கள் உலகத்திலே சற்று கஷ்டப்படுவார்கள். அந்த கல்லை யாரிடத்திலிருந்து இவர் கைமாத்துக்கு வாங்கினாரோ அவருடைய கேவலமான பேச்சுக்கள், அசிங்கமான பேச்சுக்கள், திட்டுக்கள், இதனால இவர் அந்த வெறுக்கிறார் தவறுனால இவருடைய குடும்பம் பாதிக்கப்பட்டு, இவருடைய மனைவி பாதிக்கப்பட்டு, மனைவியுடைய குடும்பம் பாதிக்கப்பட்டு, அவருடைய பிள்ளைகள் அவமானப்பட்டு, சுக்கி சின்னா பின்னப்பட்டு தெருவில் வந்து நின்று உலகத்தில் வேண்டால் கொஞ்சம் கஷ்டத்தை அவர்கள் அனுபவிப்பார்கள். ஆனால் சகோதரர்களே, உங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது நியாயம், நிம்மதியான வாழ்வு, சுகபோகமான வாழ்வு. உங்களை யார் ஏமாற்றினானோ அவன் இன்றைக்கு இந்த நாட்டை விட்டு இன்னும் ஒரு நாட்டில் தலைமறைவாக நிம்மதியாக சந்தோஷமாக வாழலாம். ஆனால் மறுமையில் நீங்கள் சுவர்க்கத்தில் நிம்மதியாக வாழ்வீர்கள், அவன் நரகத்தில் வீசப்படுவான், நரக தண்டனை அவன் அனுபவிப்பான். நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தண்டனை யாருக்கும் தப்பிச்சுக் கொள்ள முடியாது. இதனால தான் அல்லாஹ் அல் குர்ஆனிலே 1446 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டான், அறிக்கை விட்டுட்டான். இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், என்னுடைய பிடி ரொம்ப கடுமையானதாக இருக்கும். அல்லாஹ் இரக்கமுள்ளவன், ரஹ்மான் ரஹீம் இரக்கமுள்ளவன். ஆனால் என்னுடைய அடியானுக்கு நீ துரோகம் செய்துட்டு வந்து விடுவாயாக இருந்தால் உன்னை நான் சும்மா விட மாட்டேன், பிடிக்க வேண்டிய இடத்தில் உன்னை பிடிப்பேன் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். ஆக சகோதரர்களே, அமானித விஷயத்தில், இந்த நம்பிக்கை விஷயத்தில் சரியான முறையில் நடந்து நம்பிக்கை சொத்துக்களை, அனந்தர சொத்துக்களை சரியாக நிறைவேற்றக்கூடிய நல்லடியார் கூட்டத்தில் வல்லவன் இறைவன் என்னையும் உங்களையும் சேர்த்து அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் முஹம்மதின் அப்துல்லா, அம்மா பாத். சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு ஒரு முன்னெச்சரிக்கையை விட்டார்கள். என்னவென்று சொன்னால், இன்ன பஅதக்கும் கௌமன், இன்ன பஅதக்கும் கௌமன், உங்களுக்கு பின்னால் ஒரு சமூகம் வருவார்கள், யஹூனூன், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் சொன்னால் நம்பிக்கை மோசடி செய்வார்கள், வலா யுக்தமனூன், அவர்களிடம் எதையும் நம்பி ஒப்படைக்கப்பட மாட்டாது, வயஷ்ஹதூன், அவர்கள் சாட்சியாக இருக்க சாட்சிக்கு தாமாக முன்வருவார்கள், வலா யுஷ்ஹதூன், அவர்களுடைய சாட்சிக்கு நிறுத்தப்பட மாட்டார்கள், வயுந்திரூன், அவர்கள் நேர்ச்சி வைப்பார்கள், வலா யஃபூன், அந்த நேர்ச்சியை நிறைவேற்ற மாட்டார்கள், வயல்ஹர் ஃபீஹுமுஸ் சிமன், அவர்களை நீங்கள் பார்ப்பீர்கள், இந்த வயிறுகள் இருக்கு இல்லையா, இந்த வயிறுகள் பெருத்தவர்களாக இருப்பார்கள். நம்ம பாசையிலே சொல்வதாக இருந்தால் தொந்தி வயிறு என்று சொல்வார்கள், வயிறு பெருத்தவர்களாக இருப்பார்கள். இந்த வயிறு பெருத்தவர் என்று சொல்றதெல்லாம் அமானித மோசடி செய்த கருத்துல சொல்லல. இவர்கள் தின்றது, குடிக்கிறது, வாழ்றது அனைத்தும் அடுத்தவன் சொத்துல, அடுத்தவன் சொத்தை அபகரித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான், அடுத்தவன் சொத்தை அபகரித்து வீடு கட்டிக்கிறான், அடுத்தவன சொத்தை அபகரித்து இவர் பணக்காரர் ஆகிக்கிறார், அடுத்தவனை கண்ணீர் வடிய வச்சுக்கிட்டு வாழ்றார். அப்படிப்பட்டவர்களை நாளை மறுமை நீங்கள் கண்டுகொள்வீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி சஹீஹ் புகாரில் நாங்கள் பார்க்கிறோம். ஆக சகோதரர்களே, இன்னும் ஒரு செய்தியை சொன்னார்கள், ஃபவல்லாஹி மல் ஃபக்ர அக்ஷா அலைக்கும், உங்களுக்கு வறுமை வந்து விடுமோ என்று நான் பயப்படலப்பா, நீங்க வறுமையில் கஷ்டத்துல பஞ்சத்துல வாழுவீங்க என்று நான் பயப்படல, அதை பத்தி நான் கணக்கே எடுக்கல. வலாகின்னி அக்ஷா அன் துப்ஸத அலைக்கும் துன்யா, இருந்தாலும் நான் பயப்படுகிறேன். எதுக்கு தெரியுமா? இந்த உலகம், உலகத்துடைய இன்பங்கள், உலகத்துடைய சொத்துக்கள் அனைத்தும் உங்களுக்கு திறந்து விடப்பட்டுடுமோ நான் பயப்படுகிறேன். கமா புசிதத் அலா மன் கான கபலக்கும், உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்துக்கு எப்படி அது விசாலமாக திறந்து கொடுக்கப்பட்டதோ இதே போன்று உங்களுக்கும் தொடர்ந்து கொடுக்கப்பட்டு விடுமோ என்று நான் பயப்படுகிறேன் என்று சொன்னார்கள். ஃபதனாஃபஸூஹா கமா தனாஃபஸூஹா, அந்த சொத்துக்களை அடைந்து கொள்வதற்காக வேண்டி தத்தஸாபகூஹா இலா தஹ்சீலிஹா, அதை அடைந்து கொள்வதற்காக நீங்கள் போட்டி போடுவீர்கள், போட்டி போட்டு சொத்து சேர்ப்பீர்கள், போட்டி போட்டு சொத்துக்களை சேர்த்துக் கொண்டிருப்பீர்கள். அடுத்தவனை போட்டு மிரிச்சி, அடுத்தவனை கேவலப்படுத்தி, அடுத்தவனை வெட்டி, அடுத்தவனை கொத்தி, அவனுக்கு எதிராக பொய் வழக்கு போட்டு என்னென்ன அநியாயம், அக்கிரமம், துரோகம் செய்யணுமோ அத்தனையும் செய்து நீங்கள் போட்டி போட்டு அந்த சொத்துக்களை நீங்கள் சம்பாதிக்க வாடுவீர்களோ என்று பயப்படுகிறேன். வத்து உலகக்கும் கமா அகலத்துகும்,
அந்த சமுதாயத்துக்கு பொருளாதாரத்தினூடாக எப்படி அழிவு வந்ததோ அதே போன்று நீங்களும் இந்த பொருளாதாரத்தினூடாக அழிக்கப்பட்டு விடுவீர்களோ என்று நான் பயப்படுகிறேன் என்று சொன்ன செய்தி புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆக சகோதரர்களே, இன்றைக்கு அமானித மோசடி பல்வேறுபட்ட துறைகள் இருக்கிறது. யாரும் தப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது யாரை நாங்கள் குத்தி காட்டு நோக்கத்தில் சொல்லல. நீங்க நாளை மஹ்ஷர் மைதானத்தில் சிராத்தல் முஸ்தகின் பாலத்தில் நம்முடைய தலைவர் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் சிராத்திலே நீங்கள் பிடிபட்டு விடக்கூடாது. ஒன்று அமானிதம் உங்களை பிடிச்சுவிடும், கைப்பற்றி தடுத்து நிறுத்தும், அல்லது குடும்ப உறவுகளை தடுத்து நிறுத்தும். இந்த ரெண்டு கிட்டையும் இருந்து நீங்கள் தப்பித்து ஒன்றிருப்பில் மின்னல் வேகத்தில் சிராத்தை கடக்கக்கூடியவர்களாக அல்லது வேகமாக வீசக்கூடிய காற்றின் விதமாக ஏன் அந்த அளவுக்கு இல்லாவிட்டாலும் சகோதரர்களே, அந்த சிராத்திலே தவழ்ந்து தவழ்ந்து சரி சிராத்தை கடந்து விட வேணும் என்ற ஆதங்கத்தில் சில தரவுகளை உங்களுக்கு கொடுக்கிறேன். அதை உங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடியுங்கள். முதலாவது என்ன தெரியுமா? நம்பிக்கை துரோகம் செய்யாதீர்கள். நம்பி ஒப்படைக்கப்பட்டால் அதை கொடுத்து விடுங்கள். அதில் ஒன்று என்ன தெரியுமாங்க? சில இடத்திலே சில பொறுப்புக்குள் ஒப்படைக்கப்படும், சில பொறுப்புக்குள் ஒப்படைக்கப்படும். வீடு கட்டுற கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்படும், பாதை போட்டு கொடுக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்படும், கடை கட்டுவதற்கு கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்படும். இதெல்லாம் சரியாக நிறைவேற்றப்படுகிறதா அல்லது மோசடி செய்யப்படுகிறதா? பில்டிங் கட்ட கொடுத்த காசுல இவர் அடிச்சிட்டார் கொஞ்சத்தை, பாதை போட கொடுத்த காசுல இவர் கொஞ்சத்தை அடிச்சிட்டார், ஹாஸ்பிட்டல் கட்ட கொடுத்த காசுல இவர் கொஞ்சத்தை அடிச்சிட்டார், ஸ்கூல் கட்டுறதுக்கு மதரசா கட்டுறதுக்கு மஸ்ஜித் கட்டுறதுக்கு கொடுக்கப்பட்ட பணத்தில் இவர் கொஞ்சத்தை அடிச்சிட்டார். சமீபத்தில் கூட ஒரு வழக்கை பார்த்தோம். என்ன வழக்கு தெரியுமா? வழக்கு எப்படி வருது தெரியுமா? ஏற்கனவே இருந்த ஒரு நிர்வாகத்தின் பாண்டாதாரிக்கு எதிராக தற்பொழுதைய நிர்வாக தலைவர் வழக்கு போட்டிக்கிறார். என்ன? பள்ளி காசுல 50,000 அடிச்சிட்டார். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய சொத்துல கைய வைக்கிற சமூக அமானித மோசடி. கோர்ட்ஸ்ல இது ஒரு கேஸா வந்துச்சு, வழக்கு வந்துச்சு, இன்னும் வழக்கு போய்கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, ஸ்கூலை கட்டி அமானித மோசடி, நரகத்துக்கு போக வேண்டாம். நம்பிக்கையின் பேரில் பாடசாலையை கட்டி நீங்க நரகத்துக்கு போக தயாராகாதீர்கள். இப்படி ஒவ்வொரு பகுதிகளை படுத்து பாருங்கள். கடையில போயிட்டு இன்றைக்கு நம்பிக்கையோடு நாணயத்தோடு பழம் வாங்க முடிகிறதா? வாழைப்பழத்தை எடுத்து பாருங்க. நாங்கள்லாம் ஒரு காலத்தில் பழத்தை பார்த்தோம், பழத்தில் தோல் தான் மஞ்சள் நிறத்தில் இருந்துச்சு, பழமாக இருந்துச்சு. இன்றைக்கு பழத்தில் தோலும் மஞ்சள், பழத்தில் நெட்டியும் மஞ்சள், பழத்தில் மட்டையும் மஞ்சள், இன்னும் கொஞ்ச நாள் போனால் மரத்தில் அடியும் மஞ்சள், வேறு மஞ்சளாக போயிடும். அப்படிக்கு காபைட்டில் குளிப்பாட்டி கொண்டா பழத்தை கொண்டு வைக்கிறது. கேட்டால் சொல்கிறேன், இது எல்லாச்சு, இது நல்ல பழம், நம்பிக்கை எடுத்துகிட்டு போங்க, ஷுகர் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. பார்த்தா முழுக்க காபைட். சில ஹோட்டல்ல போயிட்டு பாருங்க, முன்னுக்கு ஒரு ஸ்டிக்கர் இருக்கும், எங்களுக்கு அஜினமோட்டோ பாவினையில இல்லை என்று. ஒரு கடையில் நான் நேரடியாக பார்த்தோம், அஜினமோட்டோ பாவினையில ஸ்டிக்கர் இருக்குது. ஒருத்தர் வாராரு, டீ சாப்பாட்டு பட்டறைக்கு வாராரு, கடையில் கறியில தானே முடிஞ்சிருச்சு, கறி முடிஞ்சு. சுடு தண்ணியை கொண்டு ஊற்றிக்கிட்டு கெஷியர் கிட்ட சொல்றாரு, இந்த டப்பாவை தாங்கண்டு. கஷியர் என்னகிட்ட கொடுக்குறாரு, ஆஜி அந்த டப்பா கொஞ்சம் அவட்ட கொடுங்கண்டு. எனக்கு தெரியும், நானும் கொண்டு போயிட்டு கொடுத்தேன். எனக்கு நடந்த சம்பவம், நானும் கொண்டு கொடுத்துட்டேன். அவர் டப்பாவை திறந்தாரு, அள்ளி போடுறாரு. நாங்கிட்ட என்ன வாண்டிட்டு, இல்லை அதெல்லாம் கண்டுக்க வேணாம், அது மருந்து டப்பா. என்ன மருந்துன்னு பார்த்தா அஜினமோட்டோ போட்டிக்கிறது. என்னது? மக்கள் எந்த நம்பிக்கையில சாப்பாடு எடுக்கிறாங்க? இவனிடத்துல அஜினமோட்டோ இல்லை என்ற நம்பிக்கையில சாப்பாட்டை வாங்குறான், காசை கொடுத்து வாங்குறான், நம்பிக்கையின் பேர்ல சாப்பாட்டை வாங்குறான். ஆனா நடக்கிறது நம்பிக்கை துரோகம். பழத்தை எடுத்தா நம்பிக்கை துரோகம், சாப்பாட்டை எடுத்தா நம்பிக்கை துரோகம். கடையில் போயிட்டு சோட்டு எடுத்து பாருங்க, இறைச்சி ரொட்டின்னுவான். இறைச்சி ரொட்டில வடக்கில் ஒரு சின்ன அரங்கி இறைச்சி துண்டு இருக்கும், கிழக்கில் ஒரு அரங்கி இறைச்சி இருக்கும், நடுவில் பார்த்தா வேற என்னமா இருக்குது. கேட்டா இறைச்சி ரொட்டி காசு எதுக்கு எடுக்கிறேன்? இறைச்சி ரொட்டி காசு. எங்கப்பா இறைச்சி காணல, என்ன ஆச்சு? எல்லாரும் எடுத்துட்டு போறாங்க தானே, நீங்க மட்டும் எப்படி கம்ப்ளைண்ட் பண்றீங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க? தப்பா நினைச்சு கொள்ளக்கூடாது. நான் சொல்லும் போது உங்களுக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இந்த ஹோட்டல் செய்யறவங்களுக்கு, சகோதரர்களே, அதை பத்தி பிரச்சனை இல்லை. நீங்க நாளைக்கு மஹ்ஷர்ல சிராத்துல மாட்டிக்கொள்ள கூடாதுங்கிறதுக்கு அந்த செய்தியை சொல்றோம். சிராத்துல நீங்க மாட்டிக்கொள்ளக்கூடாது வாப்பா. அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு வந்து சல்லிம் சல்லிம் யா அல்லாஹ், அந்த மனிதரை காப்பாத்து, அந்த மனிதரை காப்பாத்து மண்டாடுவாங்க. அதுவும் என்னது? நிராகரிக்கப்பட்டு விடும். சகோதரர்களே, நாளைக்கு நீங்க செய்யற தவறுக்கு சிராத்துல மஹ்ஷர்ல நின்று கொண்டு
சிராத்துக்கு பக்கத்துல உங்களுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதரை கண்கலங்க வைக்காங்கப்பா. அதுக்காகத்தான் இந்த செய்தியை சொல்றோம். இப்படி எத்தனை விஷயங்கள் எடுத்து பாருங்க சகோதரர்களே. மக்களை ஏமாத்தி பொழைக்கக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். கடைசியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லிகுல்லி காதிரின் லிவா யௌமல் கியாமா. நாளை மறுமை நாளையில் ஒவ்வொரு மோசடிக்காரனுக்கும் என்று ஒரு கொடி நாடப்பட்டிருக்கும், ஒரு பேனர் அடிக்கப்பட்டிருக்கும். யுகாலு ஹாதிஹி கத்ரத்து ஃபுலானின், இது இன்னாருடைய பேனர், இதுல வந்து நீங்க நில்லுங்க, இதுல வந்து நீங்க. நாங்க பார்த்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த இஜ்திமாக்கள் நடக்கும்போது ஒவ்வொரு ஊருக்கு தனித்தனியாக பேனர் அடிச்சு ஒதுக்கப்பட்டுச்சு. இந்த ஊராக்கள் இந்த இடத்துல, இந்த ஊராக்கள் இந்த இடத்துல. இதே மாதிரி யார் பண மோசடி செய்தாங்களோ அவங்களுக்கு ஒரு பேனர் அடிக்கப்பட்டிருக்கும், அங்க வந்து நிற்பாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் யார் சொத்து மோசடி செஞ்சாங்களோ அவங்க நிற்பாங்க. யார் கடனுக்கு மோசடி செஞ்சாங்களோ அவங்களுக்கு தனியான இடம். யாரு லாபம் தாரம் சில காசை எடுத்துக்கிட்டு யார் ஏமாத்தினாங்களோ அவங்க ஒரு இடத்துல. இப்படி ஒவ்வொருத்தரும் கூட்டம் கூட்டமாக நிற்பார்கள். எல்லாரும் யாரு அங்க போயிட்டு பார்த்தா விளங்கும். சுபஹானல்லாஹ், கோடான கோடி மக்கள் மனித சஞ்சாரம் நின்று கொண்டிருக்கும் போது நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் கூட்டத்தில் நிற்பாரு. என்ன நீங்க நிக்கிறீங்க, நீங்க இந்த ஊரு தானே, நிப்பத்தானே? என்ன செய்யப்பா, காசுட பணம் ஆசை என்ன விட்டு வைக்கல. மனுஷன் அப்படித்தானே, ஒரு ஓது மலையாள தங்க இருந்தா இன்னொன்று கிடைக்காதான்னு ஆசைப்படுறவன் தானே. அடுத்தவன் சொத்துல கைய வச்சு இங்க இன்றைக்கு மாட்டிக்கிட்டோம். லிகுல்லி காதிரின் லிவா யௌமல் கியாமா. ஒவ்வொரு மோசடிக்காரனுக்கும் அங்கே இருக்கும் என்ற செய்தியை சஹீஹ் முஸ்லிம் நாங்க பார்க்கிறோம். ஆக சகோதரர்களே, நம்பிக்கை துரோகம், அமானித மோசடி செய்து விடாதீர்கள். அது பேச்சு விஷயமாக இருக்கலாம், அல்லது பண விஷயமாக இருக்கலாம், அல்லது பொருள் விவகாரமாக இருக்கலாம். சில தினங்களுக்கு, சில மாதங்களுக்கு முன்னால் நம்ம நாட்டில் நடந்த மிகப்பெரிய ஒரு அநீதி என்ன தெரியுமா? சில பேர் ஒரு ஏஜென்சி அணுகி வெளிநாட்டுக்கு போறதுக்காக வேண்டி பணத்தையும் கட்டி பாஸ்போர்ட்டையும் கொடுத்திக்கிறாங்க. சுமார் ஒரு 60-70 பாஸ்போர்ட். அங்கே பார்த்தால் சில சுத்திகரிப்பாளர்கள் பார்க்கிறாங்க, ஒரு சாக்கடை கான்ல சுமார் ஒரு 60-70 பாஸ்போர்ட் சாக்கடை கான்ல இருக்குது. உடனடியாக போலீஸுக்கு அறிவிக்கிறாங்க. வந்து எடுத்து பார்த்தா எல்லாரும் வெளிநாட்டுக்கு போறதுக்கு பாஸ்போர்ட் கொடுத்தவங்க. இப்ப வெளிநாட்டுக்கு போறதுக்கு எங்க போறாரு? இப்ப சாக்கடையால வெளிநாட்டுக்கு போறாங்க. சுபஹானல்லாஹ், எப்படிப்பட்ட நம்பிக்கை துரோகம், எப்படிப்பட்ட நம்பிக்கை துரோகம். அவனிடத்துல இருந்து எத்தனை லட்சம், எத்தனை கோடி ரூபாய்களுக்கு ஆட்டையை போட்டுக்கிட்டு இன்றைக்கு தலைமறைவாக இருக்கிறாங்க. பாத்தீங்களா? இவருடைய பதுவாக்கள், இவருடைய சாபம் சும்மா விடுமா? இன்றைக்கு வெளிநாட்டுக்கு போறோம்னு சொன்னா இவர்கிட்ட சொந்த பணம் இருக்காது. தாத்தா கிட்ட கடன் எடுத்து தாத்தாட்ட நகையை கொண்டு பேங்க்ல வச்சு மச்சான்ட்ட போயிட்டு மச்சான்ட்ட சல்லி எடுத்து அவங்ககிட்ட கடன் வாங்கி இவன்கிட்ட கடன் வாங்கி அவன்கிட்ட கெஞ்சி இவன்கிட்ட கெஞ்சி காலில் விழுந்து கையில் விழுந்து பணத்தை கொண்டு கொடுக்குறாரு. நான் வெளிநாட்டுக்கு போயிட்டு சம்பாரிச்சு உங்களோட பணத்தை தாரேன் என்ற ஆசையோடு அவன் பணத்தை கொண்டு கொடுக்குறான். இவன் என்ன செய்யறான்டா, இத்தா சார்ஜர் ஆட்டையை போட்டு போயிடுவான். சுப்ஹானல்லாஹ், அவன் மனசு என்ன துடிக்கும். இதனாலதான் ஹஜ்ஜத்துல் வதால வச்சு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான ஒரு எச்சரிக்கையை விட்டார்கள். என்ன எச்சரிக்கை தெரியுமா? ஹராமுன் அலைக்கும், உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஹராம். كحرمة يومكم هذا كحرمة شهركم هذا وفي يومكم هذا وفي بلدكم هذا. இந்த மாதம், இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்துக்கு என்ன மரியாதை இருக்கிறதோ, இந்த அரஃபா மைதானத்துக்கு, இந்த மக்கா பூமிக்கு என்ன மதிப்பு இருக்கிறதோ, இதே போன்று இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்துக்கு என்ன மதிப்பு இருக்கிறதோ, இதே போன்று ஒரு மன்னுடைய தமுஹு மாலுஹு வயரலோ ஹராமுன் அலைக்கும் என்றார்கள். அடுத்தனுடைய மானம் உங்களுக்கு ஹராம், அடுத்தனுடைய ரத்தம் உங்களுக்கு ஹராம், அடுத்தனுடைய பணம் உங்களுக்கு ஹராம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த ஹராத்தை செஞ்சுட்டு கொஞ்சம் பேர் என்ன செய்யறாங்க தெரியுமா? வருஷம் உம்ராக்கு போற, வருஷம் உம்ராக்கு போற, அடுத்தவனை ஏமாத்தி காசாக்கி ஆட்டையை போட்டுக்கிட்டு தௌபா செய்யறதுக்கு அங்க போற. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இன்னல்லாஹ தய்யிபுன் லா யக்பலு இல்லா தய்யிபா. அல்லாஹ் தூய்மையானவன், சுத்தமானவன், சுத்தத்தை தவிர வேற எதுவுமே எடுக்க மாட்டான். போச்சுச்சா சகோதரர்களே? எனவே நம்பிக்கை துரோகம் செய்யாமல், நம்பிக்கைக்கு மோசடி செய்யாமல் நேர்மையாக வாழ்ந்து அல்லாஹ்விடத்தில் வெற்றி கண்ட நல்லடியார் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் என்னையும் பெற்றெடுத்த தாய் தந்தர்களையும் வல்லவன் இறைவன் சேர்த்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகீமுலிஸ் ஸலாத்.